வணக்கம் மக்களே, பூசணி விதைகளில் காணப்படக்கூடிய ஆரோக்கியங்களை தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ பூசணி விதைகள் முக்கியமாக ஊட்டச்சத்துக்களை பெற ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு அவுன்ஸ் தோராயமாக நீங்கள் ஒரு 28 கிராம் பூசணி விதைகளை தினமும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பலன்களை பெற முடியும். சரி வாங்க, அது என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னா இதில் புரதம், வைட்டமின், தாது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, பூசணி விதைகளில் வைட்டமின் இ மற்றும் கரோட்டினாய்டுகள் போன்ற ஏராளமான ஆக்சிஜனேற்றிகள் இருக்குங்க. அவை வீக்கத்தை குறைக்கவும் ஃப்ரீ ரேடியேட்டர்களால் ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்து உடலை பாதுகாக்கவும் கண்டிப்பாக பயன்படுது. அடுத்த விஷயம், இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது. பூசணி விதைகளில் மெக்னீஷியம் ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் இருப்பதனால அவை உங்களுடைய இதயத்திற்கு நன்மை அளிக்கும். உங்களுடைய ரத்த அழுத்தத்தை குறைச்சிட்டு நம்மளுடைய ரத்த அளவை கட்டுக்குள் வச்சுக்கோ அப்படின்றாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, பூசணி விதைகளில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குங்க. இது இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுது. இவை டைப் 2 நீரிழிவு நோய், அதாவது சுகர் பேஷண்ட்லாம் கண்டிப்பாக இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, பூசணி விதைகளில் துத்தநாகம் மற்றும் இரும்பு சக்தி ஏராளமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், உங்களை நன்றாக உணரவும் வைக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைனா தான் அடிக்கடி நம்மளுடைய உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 28 கிராம் பூசணி விதைகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ பூசணி விதைகள் பார்த்தீங்கன்னா டிரிப்டோஃபான் என்ற அமினோ அமிலத்தில் இயற்கையான ஒரு மூலமாக இருக்குது. இது உங்களுக்கு தூக்கத்தை வரவழைக்கும் அப்படின்றாங்க. ஸோ யாருக்கெல்லாம் தூக்கம் வரதில்லை, இந்த ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த பூசணி விதைகள் சாப்பிட்றதுனால நல்ல ஒரு தூக்கம் வரும் அப்படின்றாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து பூசணிக்காயை தவிர்த்து இந்த பூசணி விதைகளையும் நம்ம எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இதில் நார் சத்து, புரதம், இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் இ ஆகிய எல்லா சத்துகளும் இதில் காணப்படுது. அது மட்டும் கிடையாது, இதில் மேங்கனீஸ், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், தாமிரம் இந்த மாதிரியான அத்தியாவசிய தாது சத்துகளும் நிறைவாக இருக்குது. ஸோ 100 கிராம் பூசணி விதைகள் சாப்பிட்றதன் மூலம் 600 கலோரிகள் வரைக்கும் நம்ம பெறலாம். இவற்றில் இருக்கக்கூடிய மெக்னீஷிய சத்துகள் நமது உடம்புல உள்ள இரத்த அழுத்தம் மற்றும் உடல் எடையை குறைத்து இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். ஒரு கப் பூசணி விதைகளை சாப்பிட்டா அன்றைய நாள் முழுவதுக்கும் தேவையான மெக்னீஷியம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி சர்க்கரை நோயை தடுக்க ரொம்ப பயன்படுது. அதுக்கப்புறம் ஆரோக்கியமான கொழுப்பு விதைகளில் நிறைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய நார் சத்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ஏற்றங்கள், கல்லீரலுடைய இயக்கத்தை சீராக்கும். அது மட்டும் கிடையாது, இதனுடன் ஆளி விதைகளை சேர்த்தும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு பயன் தரும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த விதைகளில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரி பொருட்கள் உள்காயங்களை ஆற்றக்கூடிய தன்மை கொண்டவை. அது மட்டும் கிடையாது, இதை காய வைத்து பொடி செய்து அந்த பொடியை 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து பாலில் கலந்து சாப்பிட்டா உடல் நல்லா வலிமை பெறும். அது மட்டும் கிடையாது, பெண்கள் இந்த ஒரு விதைகளை நெய்யில் வறுத்து அதை தினமும் சாப்பிட்டு வந்தால் மாதவிடாய் வலி மற்றும் வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனையெல்லாம் போக்குமா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இது பயன்படுறதுனால பூசணி விதைகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஸோ இது போல் அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.